ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல இருக்க டோஸ் யூட்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைசபிள் பாப்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அன் அலர்ட் யூட்டிலிட்டி. அதில எப்படி நமக்கு பாப்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமோ, அதே மாதிரி இதுலயும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸா நமக்கு ஹெட்டர், ஃபூட்டர், பாடி கன்டென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வேணுங்கிற கன்டென்ட்ஸ் வந்துட்டு ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு அப்டேட் மெசேஜ் மாதிரியோ, இல்ல ரிமைண்ட் மீ லேட்டர் மெசேஜ் மாதிரியோ வந்துட்டு யூசருக்கு ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம நமக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு பாப்அப் ஆகும். அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிவாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப அந்த டோஸ் யூட்டிலிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்க் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டோஸ்ட் பாப்அப் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து நான் டோஸ்ட்டோட டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே. ஸோ நான் டிவ் கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். டிவ் கண்டெய்னருக்கு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்து கண்டெய்னர்னு சொன்ன கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 5 பிக்சல்ஸ் வந்து இறக்கிக்கலாம். ஸோ இதுக்கு ஏதாவது நீங்க பேக்ரவுண்ட் கலர் செட் பண்றதா இருந்தா கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் பிஜி செகண்டரி கலர்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பிஜி செகண்டரின்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு, ஒரு டோஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து மெயின் டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மாடல் எப்படி கிரியேட் பண்ணோம், ஒரு மெயின் டிவ் கண்டெய்னர் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதில மாடல் செட் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஹெட்டர், ஃபூட்டர் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு மெயின் கண்டெய்னர்ல வந்துட்டு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு, டோஸ்ட்ங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டோஸ்ட்ங்கிற கிளாஸ் நேம் செட் பண்ணிட்டு, இதுக்குள்ள வந்து நம்ம ஹெட்டர், ஃபூட்டர், பாடி, கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு செப்பரேட் டிவ் டாக்ஸா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள நான் இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இதில வந்து நான் டோஸ்ட் ஹெட்டர்ன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. டோஸ்ட் ஹைஃபன் ஹெட்டர்ன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹெட்டருக்குள்ள ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹெட்டிங் கன்டென்ட்ஸ் வந்துட்டு இதுக்குள்ள குடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஹேப்பி கோட்ஸ்ன்னு நான் கன்டென்ட்ஸ் வந்துட்டு இந்த ஹெட்டருக்குள்ள குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு எந்த கன்டென்ட்ஸுமே வந்து டிஸ்ப்ளே ஆகல. இப்போ மாடல் எப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு பட்டன கிளிக் பண்ணுவோம். நமக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ டோஸ்ட் எப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வொர்க் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு அலர்ட் மெசேஜ், திடீர்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி கிரியேட் ஆகுறது தான் வந்துட்டு டோஸ்ட். ஸோ அத நம்ம செட் பண்றதுக்கு இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஷோங்கிற கிளாஸ் நேம் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணதும் வரும். ஓகே. ஸோ இப்போ நான் ஷோங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க எனக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகிருச்சு. நமக்கு ஹேப்பி கோட்ஸ்ங்கிற ஹெட் கன்டென்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளேயே வந்துட்டு நான் இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டிவ் டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இதுக்குள்ள வந்துட்டு நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு, இதுக்கு நான் வந்துட்டு டோஸ்ட் ஹைஃபன் பாடிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு பேராகிராஃப், இதுக்குள்ள வந்து ஒரு செட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வந்துட்டு குடுத்துக்கலாம். ஸோ நான் அரவுண்ட் 10ன்னு சொல்லிட்டு 10 வேர்ட்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு ஒரு ஹெட்டர், அதுக்குள்ள வந்து ஒரு கன்டென்ட்ஸ், பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோஸ்ட் வந்து நம்ம ஷோன்னு குடுத்ததுனால நமக்கு அந்த டோஸ்ட் வந்து ஷோ ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல நான் ஷோன்னு குடுக்கல அப்படின்னா, ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம ஏதாவது யூசர் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு அலர்ட் மெசேஜ் மாரி அது பாப்அப் ஆயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்துட்டு அது போயிரும். சப்போஸ் அத நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ற மாரி ஆப்ஷன்ஸும் இதுல செட் பண்ணலாம். ஸோ ஹெட்டர்ல ஜஸ்ட் ஒரு பட்டன் டாக் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் டாக் ஆட் பண்ணிட்டு, இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்றேன். கிளாஸ் அட்ரிபியூட்ல பிடிஎன் ஹைஃபன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் மட்டும் ஆட் பண்றேன். ஸோ நமக்கு ஒரு இன்டூ மார்க் ஐகான் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இத கிளிக் பண்ணோம்னா எனக்கு அது ஹைட் ஆகிரணும். ஓகே. இப்போ எனக்கு அத கிளிக் பண்ணேன்னா ரிமூவ் ஆகிரணுங்கிற மாதிரி ஆக்ஷன். டிஸ்மிஸ் பண்ணோம்னா எனக்கு அந்த டோஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிரணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் மாடல்ல பண்ண மாதிரி டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டிஸ்மிஸ்ங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நான் வந்து டோஸ்ட்ங்கிற கிளாஸ் நேம் வேல்யூவா செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். ஸோ இப்போ நான் டிஸ்மிஸ் பண்றேன். எனக்கு அந்த டோஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகிருச்சு. ஓகேவா? இப்போ நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் இதே மாரி பட்டன்ஸ வந்துட்டு நீங்க ஃபூட்டர் ஆட் பண்ணி, அந்த ஃபூட்டர்ல இந்த கன்டென்ட்ஸ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்துட்டு டோஸ்ட். சப்போஸ் இந்த ஷோங்கிற டயலாக் இத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அந்த டோஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஓகே. ஸோ இந்த அலர்ட்க்கு வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர்ஸ், ஹெட்டருக்கு கலர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு ஹெட்டருக்கு மட்டும் எனக்கு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு வார்னிங் கலர்ஸ் மாரி செட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சக்சஸ் கலர்ஸ் மாரி, இல்ல ஒரு டெக்ஸ்ட்டோட கலர்ஸிங் மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பேக்கிரவுண்ட் கலர்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாடிக்கு தனியா பேக்கிரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர்ஸ் இப்போ நான் அதுக்கு டெக்ஸ்ட் வந்து டேஞ்சர்ன்னு செட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டோட கலர்ஸ், பேக்ரவுண்டோட கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலா வந்துட்டு இந்த டோஸ்ட்டோட ஃபாண்ட்டோட சைஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபாண்ட்டோட சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த அலர்ட் மாதிரி தான் வந்துட்டு இந்த டோஸ்ட்டும். அலர்ட்டோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த டோஸ்ட். அலர்ட்ல வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு லைன் மட்டும் குடுத்துட்டு அத க்ளோஸ் பண்ணிருவோம். ஓகே. அதுல வந்துட்டு ஹெட் ஆஃப், ஃபூட்டர், பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. பட் இந்த டோஸ்ட்ங்கிற கன்டென்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ஹெட் ஆஃப், ஃபூட்டர் எல்லா கன்டென்ட்ஸுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மாடலும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் மாடல்ல வந்து நம்ம ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஏதோ ஒண்ணு கிளிக் பண்ணணும், இல்ல ஹூவர் பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணா தான் அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி, ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி பாப்பப் ஆகுற மாதிரி ஷோ ஆகுறது தான் வந்துட்டு இந்த டோஸ்ட் மெசேஜ். ஓகேவா? இதான் வந்துட்டு டோஸ்ட், அலர்ட் மாடலுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ நீங்க ஜஸ்ட் டோஸ்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டோஸ்ட் ஹெட்டர் தனியா, டோஸ்ட் பாடி தனியா நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டயலாக் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு அப்பியர் ஆகிரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த டோஸ்ட் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பாப் ஓவர் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.